ஆண்டவரும் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள், இஸ்ரவேல் எனும் பெயர் பெற்ற யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவருமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறேன், பெயர் பெற்றிருக்கிறேன். உண்மையும் நீதியும் இல்லாமல் வாழ்ந்து இயேசு கிறிஸ்து பெயரை தரித்திருக்கிறவர்களே கேளுங்கள் என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பு என்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். கடின இருதயம், நெற்றி வெண்கலம். இன்னைக்கு கடின இருதயங்கள் தான் க்ஷணங்கள் மத்தியில் பெரிய கொண்டு வருகிறது. ஆனாலும் கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார், நமக்காக கொடுக்கிறார். ஏசாயா 48:14, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுது கர்த்தராய் ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகவும், உன் கற்பப்பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமல் அழிக்கப்படாமல் இருக்கும். பாபிலோனுக்கு புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் நம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் கர்த்தர் நம்ம எப்படி மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் கவனித்திருந்தால் அவருக்கு சித்தமானவைகளை பாபிலோனில் செய்வான். பாபிலோன் எப்படிப்பட்டது? பாவம் நிறைந்தது, அக்கிரமம் நிறைந்தது, விக்கிரகாராதனை நிறைந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நிச்சயமாக பாபிலோனில் இருந்தாலும், விக்கிரகாராதனைக்காரர்கள் இருந்தாலும் சரி, பிள்ளை சூனியக்காரர்கள் நிறைந்த ஊரிலே வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு சித்தமானதை நிச்சயமாக செய்வார்கள். அவர்கள் பயம் அந்த கல்தேயரின் மேலும் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையில் எவ்வளவு விரோதமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் இல்லாத ஸ்தலத்தில் இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு வைராக்கியம் கொள்வான். என கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்குரியதை செய்வதற்கு வாஞ்சிப்பார்கள். பாருங்க, சூத்திரம், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்படினேன், அவன் வழி வாய்க்கும். கர்த்தருக்கு பிரியமானவருடைய வழி வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. சத்தியவசனம். எனக்கு அருமையானவர்களே, நான் மறைமுகமாய் சொல்லவில்லை, வெளியரங்கமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்வது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானவர்களை அவர் போதிக்கிறார். பிரயோஜனமற்றவைகள் போதிக்கப்படுவது நமக்கு தந்திரமாய் பிசாசானவன் பிரயோஜனமற்றவர்களை போதிக்கிறான். கர்த்தர் சத்திய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு பிரயோஜனமுள்ளவர்களை அவர் போதிக்கிறார், நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே,
கர்த்தர் தான் வழி. கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் பிரோஜனமானவைகளை போதிக்கிறார். நடக்க வேண்டிய வழியிலே நடத்த அவர் போதுமான நல்ல தெய்வமாயிருக்கிறார். அந்த தெய்வத்தை சார்ந்திருப்போமானால் நம்முடைய வழி செம்மையான வழியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். பிள்ளைகள் சந்தானம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வரிசையாக வாசித்த வசனத்தில் அப்படியாக தான் சொல்லப்படுகிறது. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும். சமாதானம் நதியை போல். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறவர்கள், அவர் சித்தம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு சமாதானம் நதியை போல் வரும் என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு அறிவானவர்களே, கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சுதந்திரிப்போம். அவருக்கு பிரியமாய் நடப்போம். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், பிள்ளைகளையும் காண உதவி செய்வார். கர்த்தர் அப்படியாக செய்வார். நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, அடுத்த வாரம் சனிக்கிழமை சோத்திரம் திருப்பூர்லேருந்து அருமையான ஊழியர்கள் உயிருள்ள சாட்சி. அவர் மரித்து போயிருக்க வேண்டிய அவர் உயிரோடு கர்த்தர் எழுப்பினது சாட்சியோடு செய்து கொடுக்க வருகிறார். 21/9/2024 காலை 10 மணிக்கு லீவ் ஜெபத்தோட்டம், சிறுமலை ரோடு, பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பு, திண்டுக்கல் என்கிற இந்த ஸ்தலத்தில் விடுதலை வாசிக்கும். வார்கள் இணைந்து செவிப்போம். விடுதலை இல்லாமல் அழைத்து வார்கள். கர்த்தர் விடுவிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.